Welcome by all students, viewers and respectable people to my channel. Right students and viewers, we are in 11th biogeology third lesson. Third lesson name is tissue level of organization. In this lesson, today's section I would like to teach about the important heading is connective tissue. So in Tamil, இணைப்பு திசு. Come to the introductory part. So our important heading is 3.3 connective tissue. So in Tamil, இணைப்பு திசு. So this connective tissue developed from mesoderm. ஸோ இந்த இணைப்பு திசு இந்த கனெக்டிவ் டிஷ்யூ ஆனது டெவலப் ஃப்ரம் எங்கேருந்து உருவாகி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மீசோடர்ம். ஆல்ரெடி யூனோ 3 germ layer, ectoderm, mesoderm, endoderm. Okay, so our area we will discuss deep about mesoderm. So here connective tissue developed from mesoderm. இணைப்பு திசுக்களானது மீசோடர்ம்லேருந்து உருவாகிறது. மீசோடர்மை தமிழில் நடு அடுக்குன்னு சொல்லும். நடு அடுக்கிலிருந்து அந்த இணைப்பு திசு connective tissue உருவாது. ஸோ திஸ் connective tissue distributed in the body, widely distributed in the body. உடல் முழுவதும் பரவி காணப்படுகிறது. widely distributed in the body, உடல் முழுவதும் பரவி காணப்படுது. So there are 3 main classes found in connective tissue. இதில் ஒரு 3 வகையான connective tissues இருக்குது. namely loose connective tissue, dense connective tissue, specialized connective tissue. சரிங்களா? லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தளர்வான இணைப்பு திசு, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அடர்வான இணைப்பு திசு, ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ சிறப்பான கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ திஸ் 3 kind of connective tissue spread are widely distributed in our body. So here the major functions of connective tissue are binding. இதோட முக்கியமான பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா பைண்டிங். சரிங்களா? ஸோ மிக முக்கியமான வேலைகள் ஒன்று பைண்டிங். ஸோ பைண்டிங் அப்படின்னா 2 அமைப்புகளை இணைத்தல். ஏதோ 2 அமைப்பை 2 பொருளை இணைக்குது. சப்போர்ட்டிங் உடலுக்கு ஆதரவு அளிக்கிறது. ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு அளிக்கிறது. இன்சுலேஷன் சரிங்களா, ஒரு வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வெப்பத்தை சமன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கடத்துதல். ஸோ இந்த மாதிரி பணிகளை ஸோ திஸ் epithelial tissue doing here the this connective tissue actually doing the important connective tissues are here loose connective tissue, dense connective tissue, specialized connective tissue. Understood? So 3 kind of connective tissue already said. So where they are present, first areolar tissue. First one is what? Areolar tissue. So loose connective tissue are 3 types: areolar tissue, adipose tissue, reticular tissue. Dense connective tissue are 2 types: dense regular connective tissue, dense irregular. அடர்த்தியான ஒழுங்கான இணைப்பு திசு, அடர்த்தியான ஒழுங்கற்ற இணைப்பு திசு, எலாஸ்டிக் மீள்தன்மையுடைய connective tissue. Third one is specialized connective tissue. So this is found of cartilage, bone and blood. Okay, so this kind of different types of connective tissue spread in different way, different for different function. So come to the important component of connective tissue. Next getting first component of connective tissue. அதாவது இதனுடைய மிக முக்கியமான பொருட்கள் உள்ள என்னென்ன கூறுகள் இருக்கிறது, முக்கியமான பொருட்கள் என்னென்ன இருக்கிறது அல்லது கூறுகள் உள்ளே என்ன இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இணைப்பு திசுவின் கூறுகள், காம்பனன்ட்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. ஆல் கனெக்டிவ் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் 3 மெயின் காம்பனன்ட். எல்லா இணைப்பு திசுகளிலுமே 3 முக்கியமான பொருட்கள் உள்ளன. நேம்லி ஃபைபர்ஸ், அதாவது தமிழில் சொன்னால் நாரிழைகள். கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்னால் அடிப்படை பொருள்கள். தேர்ட் ஒன்ஸ் செல்ஸ். ஸோ செல் தெரியும் இல்லைங்களா, பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் செல். ஸோ 3 காம்பனண்ட் ஆக்சுவலி ஃபவுண்ட் இன் கனெக்டிவ் டிஷ்யூ: ஃபைபர்ஸ், கிரவுண்ட் டிஷ்யூ, செல்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபைபர்ஸ் ஆர் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. சரிங்களா? ஸோ ஃபைபர்ஸ் நாரிழைகள் என்பதும் ஒரு இணைப்பு திசு தான். த ஃபைபர்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. சரிங்களா? ஃபைபர்ஸ் ஆஃப் இந்த நாரிழைகள் எனப்படும் இந்த இணைப்பு திசுவானது ப்ரொவைட் சப்போர்ட்
உடலுக்கு ஆதரவளிக்கின்றது. 3 டைப் ஆஃப் ஃபைபர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த கனெக்டிவ் டிஷ்யூ மேட்ரிக்ஸ். ஸோ 3 வகையான இணைப்பு திசு 3 வகையான அமைப்புகளில் இந்த ஃபைபர்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ மேட்ரிக்ஸ் இணைப்பு திசு தளப்பொருட்களில் காணப்படுகிறது. இணைப்பு திசு தளத்தில் இந்த ஃபைபர்ஸ் 3 ஸ்டேஜஸில் இருக்குது, 3 ஃபார்மேட்டில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கொல்லேஜன். ஃபஸ்ட் ஒன்று கொல்லேஜன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது எலாஸ்டிக், தேர்ட் ஒன் ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன்? Collagen. Second one is elastic. Third one is reticular. So first here the connective tissue are of 3 types, namely loose connective tissue. That means areolar, adipose and reticular. Already told in flow chart, isn't it? Areolar, adipose, reticular அப்படிங்கிறது அந்த மூணுமே லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அடர்வான இணைப்பு திசு என்பது டென்ஸ் ரெகுலர். சரிங்களா? அடர்ந்த சீரான. டென்ஸ் இர்ரெகுலர்னா அடர்ந்த சீரற்ற. எலாஸ்டிக் எப்படின்னா ஸோ நீட்சி அடையக்கூடிய இல்லையா, மீள்தன்மை கொண்ட. இந்த 3 ஃபார்மேட்டில் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் சிறப்பு வகை இணைப்பு திசுக்களானது கார்டிலேஜ் குருத்தெலும்பு என்ற நிலையிலும், போன் எலும்பு என்ற நிலையிலும், பிளட் ரத்தம் என்ற 3 நிலையில் ஸ்பெஷலிஸ்ட் கனெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் கோயிங் டு briefly discuss about லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ நம்ம இப்போ எது பார்க்கலாம்? தளர்வான இணைப்பு திசு பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ திஸ் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தளர்வான இணைப்பு திசுவானது இன் திஸ் டிஷ்யூ த செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் ஆர் லூஸ்லி அரேஞ்ச்டு. ஸோ இந்த இணைப்பு திசுவானது, இந்த இணைப்பு திசுவில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே, செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் ரெண்டுமே, ஸோ இன் திஸ் டிஷ்யூ இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்ஸும் ஃபைபர்ஸ் ரெண்டுமே ஆர் லூஸ்லி அரேஞ்ச்டு. லூஸ்லி அரேஞ்சுனா தளர்வாக அமைந்துள்ளது. எப்படி அமைஞ்சுள்ளது? தளர்வாக அமைந்துள்ளது. சரிங்களா? அதாவது எப்படின்னா செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு அந்த நிலையில் இருக்குது. அரை திரவ வடிவம்னு சொல்லும். ஃப்ளூயிட்னா திரவம், செமினா அரை திரவ அடிப்படை பொருளாக ஸோ இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அமைந்துள்ளது. இந்த முக்கியமான பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ in this loose connective tissue, cells, fibers are loosely arranged in a semi fluid ground substance. சரிங்களா? தளர்வாக என்ன ஸ்டேட்டில் அரேஞ்ச் ஆகிருக்குது? செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? அரை திரவ அடிப்படை பொருள் என்ற நிலையில் தளர்வாக செல்ஸும் ஃபைபர்ஸும் இங்கே அமைந்துள்ளது. ஸோ திஸ் இஸ் கால்ட் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. சரிங்களா? ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. திஸ் ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ beneath the skin. இந்த ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது beneathனா கீழே, யார் கீழே? ஸ்கின்னு கீழே இருக்குது. ஓகே, ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ ஃபவுண்ட் beneath the skin. So then this areolar connective tissue act as a support framework. சரிங்களா? இது ஒரு ஆதரவு அமைப்பாக உள்ளது. சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எபித்தீலியம். ஓகே, ஸோ எபித்தீலியத்துக்கு ஒரு சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க்காக ஃபங்க்ஷன் பண்ணுது. சரிங்களா? அது நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? அந்த எபித்தீலியத்திற்கு ஃப்ரேம் ஒர்க்னா ஒரு தாங்கு சட்டகமாக உள்ளது. சரிங்களா? ஆதரவு சட்டகமாக. சரிங்களா? எபித்தீலியத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த எபித்தீலியத்திற்கு ஃப்ரேம் ஒர்க்காக ஒரு சட்டகமாக சப்போர்ட் பண்ணது, ஆதரவு அளிக்கிறது. ஸோ சப்போர்ட் ஆதரவு சட்டகமாக எபித்தீலியத்திற்கு இந்த ஏரியோலார் டிஷ்யூ இருக்குது. அண்ட் ஆக்ட் ஆஸ் ஏ ரிசர்வாயர் ஆஃப் வாட்டர். இது கூட என்ன பண்ணுது? நீர். சரிங்களா? ஸோ ரிசர்வாயர்னா தேக்கி வைத்தல். எதை தேக்கி வைக்குதுன்னா ஸோ அந்த ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ ஸோ இட் ஆக்ட் ஆஸ் ஏ ரிசர்வாயர், தேக்கி வைத்தல். எதை தேக்கி வைக்குது? வாட்டர் அண்டு சால்ட், நீரையும் உப்பையும் தேக்கி வைக்குது. யாருக்காக? ஃபார் த சரௌண்டிங் பாடி டிஷ்யூ. ஸோ தன்னை சூழ்ந்துள்ள அந்த ஏரியோலார் டிஷ்யூவை சூழ்ந்துள்ள சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிஷ்யூ, பாடி டிஷ்யூ, உடல் திசுக்களுக்கு உணவளிப்பதற்காக.
சரிங்களா, வாட்டரையும் சால்ட்டையும் கொடுப்பதற்காக ஸோ தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த டிஷ்யூக்கு வந்து வாட்டரையும் சால்ட்டையும் கொடுப்பதற்காக ஸோ இந்த ஏரியோலார் டிஷ்யூ வந்து என்னவா ஆக்ட் பண்ணுது, ஒரு ரிசர்வோயராக ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வாட்டரையும் சால்ட்டையும் இங்கே தேக்கி வச்சு சரௌண்டிங் பாடி டிஷ்யூக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது, கொடுக்குது. ஹென்ஸ் ஆப்ட்லி கால்ட் இதை டிஷ்யூ ஃப்ளூயிட்னு கூட சொல்கிறாங்க. இது இது வேறு எவ்வாறு பொருத்தமாக அழைக்கலாம், திசு திரவம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏரியோலார் டிஷ்யூ அதர்வைஸ் கால்ட் அஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்ல, திசு திரவம். இட் கண்டைன்ஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்குது, சரிங்களா. இந்த ஏரியோலார் டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா, ஏரியோலார் கனெக்ட் டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. மேக்ரோபேஜஸ், சரிங்களா, மேக்ரோபேஜஸ் இருக்குது. மாஸ்ட் செல்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஏரியோலார் இட் கண்டைன் ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோபேஜஸ் அண்ட் மாஸ்ட் செல். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் cells are also found in areolar connective tissue. So in loose connective tissue, areolar tissue is completed. சரிங்களா, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் ஏரியோலார் அப்படிங்கிற ஹெட்டிங் முடிஞ்சது. அதே லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் இப்போ பார்க்குறது அடிப்போஸ் டிஷ்யூ, அடிப்போஸ் திசு பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அடிப்போஸ் டிஷ்யூ இஸ் சிமிலர் டு ஏரியோலார் டிஷ்யூ. ஸோ இந்த அடிப்போஸ் திசுவும் சிமிலர் யார் மாதிரி இருக்குது, டு தி ஏரியோலார் டிஷ்யூ. ஏரியோலார் திசுவை போலவே இந்த அடிப்போஸ் டிஷ்யூவும் இருக்குது. ஓகே, டிஷ்யூன் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் ரெண்டுலேயுமே அடிப்போஸ் டிஷ்யூ சிமிலர் டு ஏரியோலார் டிஷ்யூ இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். அமைப்பு மற்றும் அதனுடைய வேலைப்பாடுகள் செயல்பாடுகள்லையும் அடிப்போஸ் டிஷ்யூ மாதிரி. ஸோ இந்த ஏரியோலார் டிஷ்யூ அடிப்போஸ் டிஷ்யூ ஏரியோலார் டிஷ்யூ மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ திஸ் adipose tissue located in beneath the skin, ஸ்கின்னு கீழே தான் இருக்குது. அடிப்போசைட் காமன்லி கால்டு அடிப்போஸ் ஆர் ஃபேட் செல்ஸ். ஓகே, அடிப்போசைட்ஸ் காமன்லி கால்டஸ். ஸோ இந்த அடிப்போசைட்டுகளை, அடிப்போஸ் அல்லது கொழுப்பு செல்கள் என பொதுவாக அழைக்கப்படும் அடிப்போசைட்டுகள். ஓகே, ஸோ அடிப்போஸ் ஆர் ஃபேட் செல்ஸ், அடிப்போஸ் அல்லது கொழுப்பு செல்கள். ஓகே, இதை வந்து என்ன சொல்லணும்னா அடிப்போசைட்னு சொல்லுவோம். அடிப்போசைட்டுக்கு இன்னொரு பேர் தான் அடிப்போஸ்ன்னு சொல்லலாம், ஃபேன் சொல்லலாம். இதோட வேலை என்னென்னா predominate and account for 90% of the tissue mass. 90% of the tissue mass. மொத்த திசு தொகுப்பில் 90 விழுக்காடு இந்த அடிப்போசைட்டே வந்துடுது நம்ம பாடியில். ஸோ இன் அவர் பாடி 90% of the tissue. So in total tissue mass, 90% of the area is occupied by this adipocyte. That means adipose tissue. Adipocyte otherwise called as adipose or fat cell. So it accounted for 90% of this tissue mass. மொத்த திசு நம்ம உடம்பு இருக்கக்கூடிய மொத்த திசம்பில் 90 விழுக்காடு இந்த அடிப்போஸ் டிஷ்யூ, அதாவது அடிப்போசைட்னு சொல்லலாம், அடிப்போஸில் ஃபேட் செல்ஸ் எல்லாம் ஒரே பேம் தான். ஸோ இதுவே அத்தனை விழுக்காடு வந்துச்சு மொத்த செல்லு. ஓகே, ஸோ அது நம்மளுக்கு தெரியணும். அந்த வகையில் பார்க்கும்போது த செல்ஸ் ஆஃப் டிஷ்யூ, சரிங்களா, இந்த அடிப்போசைட் அல்லது ஃபேட் செல் அப்படிங்கிற இந்த செல்ஸோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செல்ஸ் ஆஃப் திஸ் டிஷ்யூ, சரிங்களா, இந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஃபேட், சரிங்களா, எதை சேமித்து வைக்கிறது, கொழுப்பை சேமித்து வைக்கிறது. அந்த எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் விச் ஆர் நாட் யூஸ்லைஸ்டு, ஒருவேளை நம்ம உடம்புல கூடுதலாக இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் அந்த உணவுப் பொருட்களானது விச் ஆர் நாட் யூட்டிலைஸ்ட் இமிடி உடனடியாக பயன்படுத்தப்படலைன்னா தே ஆர் கன்வெர்டட், அது என்னவா மாறும், ஃபேட்டாக மாறி ஸ்டோர்டட் இன் திஸ் டிஷ்யூ. சரிங்களா, இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணுது. சரிங்களா, ஸோ திஸ் அடிப்போஸ் டிஷ்யூ ஸ்டோர் த ஃபேட், கொழுப்பை சேமித்து வைக்கிது. கூடவே பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம உடம்புல இன்கேஸ் எக்ஸஸ் ஆஃப் ஃபுட் ஃபவுண்ட் இன் அவர் பாடி, நம்ம உடம்புல ஸோ கொஞ்சம் கூடுதல் அளவுக்கு அதிகமான உணவுப் பொருட்கள் ரத்தத்தில் இருந்தால் ஸோ தேட் நியூட்ரியன்ட் அந்த சத்து பொருட்கள் ஆர் கன்வெர்டட் இம்மீடியட்லி கன்வெர்டட் டு, சரிங்களா, உடனடியாக யூட்டிலைஸ்னா பயன்படுத்தப்படவில்லை என்றால், நாட் யூட்டிலைஸ்னா அந்த பொருட்கள் நம்ம உடம்பு பயன்படுத்தலாம். ஸோ தேட் எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் ஆர் இம்மீடியட்லி உடனடியாக கன்வெர்டட் என்னவா மாற்றமடைகிறது, கன்வெர்டட் இன்ட்டு ஃபேட்ஸ். ஓகே, ஸோ தேட் ஃபேட்ஸ் ஆர் ஸ்டோர்டு இன் த டிஷ்யூ, ஸ்டோர்டு இன்ட்டு டிஷ்யூ. ஸோ அந்த மாற்றமடைந்த கொழுப்புகளானது நம்மளுடைய அடிப்போஸ் டிஷ்யூவில் ஸ்டோர் ஆயிடுது. ஸோ அடிப்போஸ் டிஷ்யூ இஸ் ரிச்லி வாஸ்குலரைஸ்டு. இந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக
வாஸ்குலரைஸ் ரத்த குழாய்கள் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அடிப்போஸ் டிஷ்யூ இஸ் ரிச்லி வாஸ்குலரைஸ். அடிப்போஸ் டிஷ்யூவில் அதிகமாக எது காணப்படுகிறது? ரத்த குழாய்கள் காணப்படுகிறது. ஸோ இண்டிகேட்டிங் ஹை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. ஸோ அப்படி அதிகமாக ரத்த குழாய்கள் பிளட் வெசல்ஸ், அதாவது வாஸ்குலரைஸ்டு அமைப்பு இருக்கிறனால, வாஸ்குலரைஸ் ரத்த குழாய் இருக்கிறனால அங்கே வந்து என்னத்தை சுட்டி காட்டுதுன்னா ஹை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. ஸோ அதிகப்படியான வளர்ச்சிதை மாற்றம் அங்கே நடைபெறுகிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. சொல்லி ஹை மெட்டபாலிக் ரேட்னா அதிகப்படியான வளர்ச்சிதை மாற்றம் அங்கே நடைபெறுகிறது என்பது சுட்டி காட்டுகிறது. ஸோ ஒயில் ஃபாஸ்டிங், ஸோ ரொம்ப நம்ம பசியாக இருக்கணும் இல்லைங்களா, அல்லது ஃபாஸ்டிங்னு சொல்லலாம், அல்லது என்ன சொல்லாங்க 2-3 அர்த்தத்தில் சொல்ல, ஃபாஸ்டிங்னு சொல்லலாம், அல்லது ஸோ இங்கே வந்து ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, நாம் உணவு உண்ணாமல் விரதம் இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கண்டிஷனில். ஸோ வைல் ஃபாஸ்டிங், விரதம் இருக்கும்போது அல்லது நம்ம உடம்பை வந்து உணவு உண்ணாத போது, சாப்பிடாத போது, திஸ் செல்ஸ், ஓகே, ஸோ திஸ் அடிப்போஸ் டிஷ்யூ மெயின்டைன் லைஃப், நம்முடைய வாழ்க்கையை பராமரிக்கிறது, நம்மளுடைய உயிர்நிலையை பராமரிக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ப்ரொடியூசிங், சரிங்களா, ஏதோ ஒன்று உற்பத்தி பண்ணுது, அண்டு சப்ளையிங் எனர்ஜி ஆஸ் ஃபியூல், சரிங்களா, ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஸோ இந்த அடிப்போஸ் டிஷ்யூ இருக்குது. ஏன்னா ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே அந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் ஃபேட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஃபேட் என்னம்னா அட் த டைம் ஆஃப் ஃபாஸ்டிங், நாம் உணவு உண்ணாமல் சாப்பிடாமல் விரதமாக இருக்கீங்களா, அந்த கண்டிஷனில் ஸோ இந்த அடிப்போஸ் டிஷ்யூ என்ன பண்ணணும், ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஃபேட்டை பூரா புரோக்கன் பண்ணி உடச்சி குளுக்கோஸாக, அதாவது எனர்ஜியாக மாற்றி நம்மளோட உடம்புக்கு செல்லுகளுக்கு கொடுத்துரும். ஸோ இது வந்து அதனால தான் இந்த இடத்துல எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஃபியூலாக ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ த செல்ஸ் மெயின்டைனிங் லைஃப் பை ப்ரொடியூசிங் அண்ட் சப்ளையிங் எனர்ஜி எஸ் ஃபியூல். அடிப்போஸ் டிஷ்யூ ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ. இந்த அடிப்போஸ் டிஷ்யூ நம்ம உடம்புல இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. இந்த அடிப்போஸ் டிஷ்யூ பார்த்திங்கன்னா உறுப்புகளை சூழ்ந்து அடிப்போஸ் திசுக்கள் காணப்படுகின்றன. சப்கியூட்டேனியஸ்னால் தோலுக்கு அடியில். ஆல்சோ ஃபவுண்ட் இன் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ சரௌண்டிங் த கிட்னி. கிட்னியை சூழ்ந்துள்ள அந்த தோல் பகுதிக்கு அடிப்பகுதியிலும், ஐபால் கண்கோளத்துக்கு அடிப்பகுதியிலும், ஹார்ட் இதயத்தின் சூழ்ந்துள்ள அந்த உள்பகுதிகளிலும். ஸோ திஸ் அடிப்போஸ் டிஷ்யூ ஆக்சுவலி வைட்லி ஸ்ப்ரெட். ஓகே, அப்போ எங்கே இருக்குதுங்க, சப்கியூட்டேனியஸ், சரிங்களா, தோலின் உள்பகுதியில், பட்டிகள் எந்தெந்த தோல், கிட்னி சூழ்ந்துருக்கிற அந்த இதுக்கு மேலேயும், ஐபாலை சுற்றிக்கிற அந்த தோலுக்கு மேலேயும், ஹார்ட் இதயத்தை சூழ்ந்துள்ள அமைப்பு மேலேயும் ஸோ இந்த அடிப்போஸ் டிஷ்யூ இருக்குது. அடிப்போஸ் டிஷ்யூ ஆர் கால்ட் ஒயிட் ஃபேட் ஆர் ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இது ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. இது வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. எப்படி பார்த்தோன்னா ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ, ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட் ஒயிட்னு என்ன பார்க்கலாம், வெள்ளை அடிப்போஸ் டிஷ்யூ அல்லது வெள்ளை கொழுப்பு. ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூனா ஸோ பழுப்பு கொழுப்பு அல்லது பழுப்பு அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் அடிப்போஸ் டிஷ்யூ இஸ் கால்டு ஒயிட் ஃபேட். ஒரு வேளை நீங்கள் வந்து ஒயிட் ஃபேட்டுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு அடிப்போஸ் டிஷ்யூ ஒயிட் ஃபேட், வெள்ளை கொழுப்பு அல்லது வெள்ளை அடிப்போஸ் டிஷ்யூ சொன்னீங்கன்னா, இங்கே பாரு, த அடிப்போஸ் டிஷ்யூ விச் கண்டெயின் அபண்டன்ட் மைட்டோகாண்ட்ரியா இஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஹியர் ஃபஸ்ட் ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னது, ப்ரௌன்ஸு. ஸோ த ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ விச் கண்டைன் அபண்டன்ட் மைட்டோகாண்ட்ரியா. அபண்டன்ட்னா அதிக எண்ணிக்கையிலான மைட்டோகாண்ட்ரியா இருந்துச்சுன்னா அதை ப்ரௌன் ஃபேட்னு சொல்லுவோம், அல்லது ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ இஸ் நத்திங் பட், ஸோ திஸ் ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ கண்டைன் அபண்டன்ட் மைட்டோகாண்ட்ரியா. அதிக எண்ணிக்கையிலான மைட்டோகாண்ட்ரியா வச்சுருந்துச்சுன்னா ஸோ அதை ப்ரௌன் ஃபேட்னு சொல்லுவோம், அல்லது ப்ரௌன் அடிப்போஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூன்னு என்ன பார்க்கலாம். ஸோ அது வந்து ஏற்கனவே சில ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூனா ஒயிட் கலராக இருக்குன்னு பார்த்தோம். ரெண்டாவது அதனோட ஃபங்க்ஷன் என்னென்னு பாருங்கள். ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ அல்லது ஒயிட் ஃபேட் அல்லது ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ ஸ்டோர்ஸ் நியூட்ரியன்ஸ். இந்த ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூவோட முக்கியமான வேலை என்னென்னா நியூட்ரியண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்குது. வேறஸ் ப்ரௌன், அதே சமயத்தில் ப்ரௌன் சரி பழுப்பு நிற அடிப்போஸ் டிஷ்யூவானது, பழுப்பு நிற கொழுப்பானது யூஸ்டு டு ஹீட்
த பிளட் ஸ்ட்ரீம், ரத்தத்தை ரத்தத்தை ஒரு சூடாகவே வச்சுக்கிறது பயன்படுகிறது. ஸோ ஒயிட் ஃபேட், சரிங்களா, ஒயிட் ஃபேட் ஸ்டோர் நியூட்ரன் as well as brown fat. ஸோ பழுப்பு கொழுப்பானது யூஸ்டு டு ஹீட், இதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், ஹீட் த பிளட், ரத்தத்தை சூடு பண்ணலாம். டு வார்ம் த பாடி, ஸோ பிளட்டை கொஞ்சம் ஹீட் பண்ணி பாடியை வார்ம் பண்ணலாம். ஸோ ப்ரௌன் ஃபேட் ப்ரொடியூஸ் ஹீட், ப்ரௌன் ஃபேட் என்ன பண்ணும்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படின்னா பை நான் ஷிவரிங் தெர்மோஜெனிஸ் யூனிட்ஸ், புதிதாக பிறந்த குழந்தைகளில், சரிங்களா, புதிதாக பிறந்த குழந்தையின் உடலில் நடுக்கத்தை ஏற்படுத்தாமல் வெப்பத்தை உற்பத்தி செய்கிறது. நான் ஷிவரிங்னா ஸோ நடுக்கம், ஷிவரிங்னா நடுக்கம், நான் ஷிவரிங் நடுக்கத்தை ஏற்படுத்தாம். ப்ரௌன் ஃபேட் என்ன பண்ணும்னா நியோனேட், புதிதாக பிறந்த குழந்தையில் இந்த ப்ரௌன் ஃபேட் பழுப்பு கொழுப்பானது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஷிவரிங், அந்த குழந்தையின் உடம்புல நடுக்கமே ஏற்படுத்தாமல், டிடின் ஃபார்ம் ஏ ஷிவரிங், அந்த உடல் நடுக்கத்தை ஏற்படுத்தாமல் தெர்மோஜெனிசிஸ், தெர்மோனா டெம்பரேச்சர், ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன், ஸோ வெப்பத்தை உற்பத்தி செய்யக்கூடிய பண்பு கொண்டது ப்ரௌன் ஃபேட். ஓகே, ஸோ ப்ரௌன் ஃபேட் ப்ரொடியூஸ் ஹீட் பை நான் ஷிவரிங் தெர்மோஜெனிசிஸ் இன் யூனிட்ஸ். Okay, so next heading is last important heading in loose connective tissue is reticular connective tissue. கடைசியில் இருக்கிறது என்னது, ரெட்டிகுலர் இணைப்பு திசு. ஸோ ரெட்டிகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ ரிசம்பிள்ஸ், இது யார் மாதிரி இருக்கும்னா ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ, இது யார் மாதிரி இருக்கும், ஏரியோலார் கனெக்டிவ் மாதிரி இருக்குது. பட் மேட்ரிக்ஸ்னால் தலைப்பொருள் வந்து, பட் த மேட்ரிக் இஸ் ஃபில்டு வித் ஃபைப்ரோபிளாஸ்ட். ஆனால் அதனுடைய தலைப்பொருள் இருக்குங்களா, இந்த ரெட்டிகுலர் டிஷ்யூனுடைய மேட்ரிக்ஸ் தலைப்பொருளானது ஈஸ் ஃபில்டு வித், அது வந்து எதால் அந்த மேட்ரிக்ஸ் நிரப்பப்பட்டிருக்குன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட், சரிங்களா, ஒரு ஃபைப்ரோபிளாஸ்ட் நாரிழைகளால் நிரப்பப்பட்டுள்ளது. ஸோ தேட் ஃபைப்ரோபிளாஸ்ட் இஸ் கால்ட் ரெட்டிகுலர் செல். ஸோ அதைத்தான் என்ன சொல்லுவோம், ரெட்டிகுலர்னு சொல்கிறோம். இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட்னு ஒரு பேர் தான் என்னது, ரெட்டிகுலர்னு சொல்கிறோம். ஸோ இட் ஃபார்ம்ஸ் திஸ் ரெட்டிகுலர் tissue, reticular cells or reticular connective tissue forms internal framework, சரிங்களா. ஸோ உடலின் உள்பகுதியில் ஒரு சட்டகமாக செயல்படுகிறது. ஓகே, அகச்சட்டகமாக, உடம்புக்குள்ள ஒரு எலும்பு மாதிரி ஒரு அகச்சட்டகமாக செயல்படுகிறது. ஓகே, ஸோ இட் ஃபார்ம்ஸ் திஸ் ரெட்டிகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ ஃபார்ம்ஸ் இன்டர்னல் ஃப்ரேம்வொர்க், சரிங்களா, அகச்சட்டகமாக செயல்படுகிறது. பிராக்கெட்டில் பாருங்கள் ஸ்ட்ரோமான் கொடுத்துருங்களா, தேட் சப்போர்ட் த பிளட் செல்ஸ், ஸோ ரத்தத்திற்கு ஆதரவாக இருக்கிறது, சரிங்களா, இன் த லிம்ப் நோட்ஸ். ஓகே, ஸோ நிணநீர் கணுக்களில் ரத்தத்திற்கு ஆதரவாகவும், ஸ்ப்ளீன்லேயும் அப்படி தான், அண்டு போன் மேரோ, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியணும். அதாவது நிணநீர் கணுக்கள், மண்ணீரல், எலும்பு மஞ்சை போன்ற உறுப்புகளில் இரத்த செல்களுக்கு அகச்சட்டகமாக இந்த இணைப்பு திசு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இந்த இணைப்பு திசு பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எங்கெங்க, ஸ்ப்ளீன்னா மண்ணீரல், லிம்புனோன்னா நிணநீர் கணுக்கள், போன் மேரோ, எலும்பு மஞ்சை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ்க்கு இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க்காக அகச்சட்டகமாக ரெட்டிகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ see this picture. So see this picture, this is macrophage, this is fibroblast, collagen fiber, isn't it? So what is this, fibroblast, so macrophage, then collagen fiber. Okay, this is areolar tissue, areolar tissue சொல்லுவோம். இதில் மாஸ்ட் செல்கள் ஒரு பர்டிகுலர் ஃபெமிலியர் செல்ஸ் பார். திஸ் இஸ் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, தளர்வான இணைப்பு திசுல ஏரியோலார் டிஷ்யூ. இது அடிப்போஸ் டிஷ்யூ. அடிப்போஸ் டிஷ்யூ பாருங்கள், சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃபேட் ஸ்டோரேஜ் ஏரியா, கொழுப்பை சேமிக்கக்கூடிய பகுதி. இது வந்து நியூக்ளியஸு. ஓகே, திஸ் இஸ் பிளாஸ்மா மெம்பரின். ஸோ திஸ் 3 ஃபவுண்ட் இன் திஸ். ஸோ ஏரியோலார் டிஷ்யூ, சம்டைம் அடிப்போஸ் டிஷ்யூ, எக்ஸ்பெக்ட் 3 mark. ஸோ எக்ஸ்பெக்ட் as a diagram. Okay, don't forget it. Okay, so today topic is over. Don't skip the video, watch entire video. Thank you, keep watching.